கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா குரு. இந்த குரு கூட ராகு இருக்கும்போது என்ன பண்ணும்? குரு அப்படிங்கிறது ஜாதகர். பொதுவாக குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய விஷயங்களை பற்றி பார்க்குறது. இது எங்கே அப்படின்னா 9க்கும் 12க்கும் அதிபதி தான் குரு. இப்போ இந்த குரு என்ன பண்ணுவார்? இந்த ராகு தொடர்படும் போது இவங்க பேரை இவங்களே கெடுத்துக்குவாங்க. எக்ஸ்ட்ரீமான ஞானமார்க்கமும் இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான நல்லவரும் இவங்க தான், கெட்டவங்க இவங்க தான் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். போதுன்ற நிறைவு இருக்காது நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே குரு எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், யார் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நம்ம ரோல் மாடலாம் நினச்சிட்டு இருக்க எல்லாருமே வந்து குருவனுடைய நிலையில் வரக்கூடியவங்க. இன்னொன்று வந்து குரு ஜாதகராக பார்க்குறோம். குருன்றது பெரும்பணம். எப்பயுமே பெரும்பணம் புழங்கக்கூடிய விஷயம் எல்லாமே குரு தான். அது பெரும்பணம் சம்மந்தப்பட்டது எப்பயுமே உங்களுக்கு குரு ப்ளஸ் தங்கம். அப்போ தங்கம் வெள்ளி இதெல்லாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த குரு பலமாக இருக்கும். குரு ராகு தொடர்பில் இருக்கும். அந்நிய செலவாணி, நிறைய பணம் புழங்குறது, வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், இது எல்லாமே குறிக்கிறதுனா ராகு. ஸோ இந்த குரு ராகு இருக்கவங்க வந்து பல மொழிகள் பேசுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த நிறைய பேருடைய கனெக்டிவிட்டி, மொழிகள் வந்து வித்தியாசமான மொழிகளை கற்றுக்கிறது. குரு ராகு யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் செய்கிறது. எதை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களோ அதை தான் விரும்பி செய்வாங்க. இதில் பிரச்சனை இருக்குது, இதை தொட்டு பார்த்துறாத, இல்லை நான் தொட்டு பார்த்து தான் சுட்டு தான் நான் நம்புவேன் அப்படின்வாங்க. அனுபவம் அவங்களுக்கு வேணும். ஸோ ராகு என்ன பண்ணுவோம்? நிறைய அனுபவத்தை கொடுக்கும். அதுக்கு பேர் போன ஆள் யாருன்னா இந்த குரு ராகு. இந்த இன்ட்யூஷன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராகு இருந்தால் இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் பண்ணும். நிறைய நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்கள்ன்றது நம்ம மெமரிஸில் இருக்குதுன்றது வேறு. இப்போ நம்ம ஒருத்தவங்களை நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நான் இப்போ தான் உன்னை நினச்சேன், நீ எப்படி எனக்கு கால் பண்ண, சில பேர் கேட்பாங்க இல்லையா. இதெல்லாம் யார் அப்படின்னா குரு ராகு இருக்கவங்களுக்கு இருக்கும். குரு ராகு குருக்கு எதிர்க்கவங்களுக்கு இந்த ஒரு தொடர்புன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். கனெக்டிவிட்டின்னு வாங்கல்ல, இந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய அதிர்வலைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதிர்வலைகள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பொருந்தி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட திங்கிங்கும் சரி, அவங்களுடைய செயல்பாடுகளும் சரி ரொம்ப நல்லா இருக்கும்னே சொல்லலாம். என்ன யோசிக்கிறாங்க, என்ன செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் வந்து முன்னாடியே சொல்லுவாங்கல்ல. இந்த இன்ட்யூஷன் பவர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த குரு ராகு இருக்கவங்களுக்கு இருக்கும். நிறைய வந்துட்டு ஆன்மீகத்தில் தேடல், ஆன்மீகத்தில் எனக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்க விரும்புகிறேன். இந்த மொழிபெயர்ப்புலாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கி எடுத்துக்கிறோம், திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க, திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. அப்போ முன்னோர்கள் அமைச்சு வச்சது, அதாவது நம்மளுடைய மூதாதைகளை யூஸ் பண்ணின ஒரு விஷயம், அவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பல இடங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பெயர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தில் கொண்டு போய் கொடுக்குறதுலாம் யார் அப்படின்னா இந்த குரு ராகு இருக்கவங்களுக்கு அந்த நிலை நல்லாவே இருக்கும். ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயத்த ஈஸியாக வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படின்னா ஏன்னா எல்லா மொழியும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு தெரியாத விஷயம்னே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எக்ஸ்ட்ரீமாக என்னென்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே ஒரு விஷயத்த வேணாம் செய்யாதுன்னு சொன்னால் செஞ்சு பார்த்தா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா, கெட்டவங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ அனுபவசாலிகள் யார்? குரு ராகு. குரு ராகு இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அவப்பேரை சந்திப்பாங்க. வீட்டில் டே நம்மளுடைய குலம் கோத்திரம்டா, இதெல்லாம் தாண்டி நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுடா, நம்ம குடும்பத்தில் தான் இப்படி தான்டா. கரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக போய் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை செஞ்சு காட்டுவாங்க. அது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் யாருன்னா குரு ராகு வேறு மொழி பேசக்கூடியவங்களையும் கணக்கில் கொண்டு வரும். அப்படி இல்லைன்னா அவங்க மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரலாம். நம்ம எல்லாரையும் குறை சொல்லணும் அவசியம் கிடையாது. பட் இந்த கிரகங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திரன் ராகு. ஸோ சந்திரன் ராகு என்ன பண்ணும் ஒரு ஜாதகத்தில்? சந்திரன்னா யார் அப்படின்னா நமக்கு வந்து அம்மா தொடர்பான விஷயங்கள், வீடு தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி நம்மளுடைய மனம், எல்லாத்துக்கும் எது சரியாக இருக்கணும் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அப்போ மனம். ஸோ அந்த மனம் சம்மந்தப்படும் போது இந்த ராகு அப்படிங்கிறது வரும்போது இங்கே என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றப்போ இது பார்க்கலாம். பொதுவாக வந்து சந்திரன் கூட ராகு கனெக்ட் ஆகுது. சந்திரன் யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடகத்தினுடைய அதிபதி, கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா நமக்கு வந்து சந்திரனாக இருப்பார். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக? வீடு கட்டணுமா ஆசை இருக்குங்க, ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்குங்க. அப்போ உங்களுக்கு என்ன நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்குறது வந்து உங்களுக்கு சந்திரன். ஸோ சந்திரன் ராகு இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வெளிநாடு தொடர்புகளை போய் வசிக்கக்கூடிய தன்மை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூரை விட்டு வெளிநாடு போவாங்க. அவங்களோட வளர்ச்சி செம்மையாக இருக்கும் இல்லையா?
ஸோ இப்போ சந்திரன் ராகு இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடியது, அந்த ஊர்லேயே அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்குறது, இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சந்திரன் ராகு இருக்கவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சின்ன ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தின் மீதான ஒரு நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்குள்ள ஒரு பிரிவுன்றது வந்துடும். அம்மா மேலே அளவு கடந்த பாசம், பட் அந்த பாசம் தான் என்னை இன்னைக்கு வந்து என் லைஃப்பை சூஸ் பண்ண விடாத அளவுக்கு எங்கள் அம்மா பண்ணிட்டா. புலம்புவாங்களே நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ சந்திரன் ராகு உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சுன்னா அம்மாவும் பிரச்சனை, மாமியாரும் பிரச்சனை. இதெல்லாம் யார் கொடுக்கும் அப்படின்னா சந்திரன் ராகு இருக்கும். அம்மா பிரச்சனை, மாமியார் பிரச்சனைன்றது அப்பாற்பட்டதுங்க. நம்மளே நமக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான். வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி தான் நம்ம கதை சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சைக்கலாஜிக்கலாக நிறைய வந்து கைட் பண்ணுறவங்களும் இவங்க தான், சைக்கலாஜிக்கலாக போய் லாக் ஆகிறவங்களும் இவங்க தான். ஏன்னா சந்திரன்றது நம்மளுடைய மனோகாரகர். ஸோ மனம் சம்மந்தப்படும் போது இவங்க எப்பயுமே வந்து ஒரு நிறைவடைய மாட்டாங்க. முடிவெடுக்கிறதுல பயங்கர தடுமாற்றம் இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இதை பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்குது. எது அப்படின்னா இந்த சந்திரன் ராகு. போதுன்ற நிறைவும் இருக்காது, இன்னும் வேணும். ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, அந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். நம்ம இருக்கிறது ஒரு வீடு, ஸோ அந்த வீட்டில் தானே இருக்க போகிறோம், அதுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் பத்தலையா, இல்லை நான் இன்னொரு ஏரியாலையும் வாங்கணும். அவங்க ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்க போகிறாங்க. ஸோ நிறைவுன்றது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இன்னொரு வீடு வாங்கணும், இன்னும் வந்துட்டு அதை ஒரு அதாவது பன்மடங்கு ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு வீட்டு மூலமாக வருமானம் பார்க்குறதுல இதெல்லாம் யார் அப்படின்னா சந்திரன் ராகு. அப்போ இவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, இவங்க இந்தியாவில் கூட ஒரு வீடை வாங்கி விட்டுட்டு அதன் மூலமாக வருமானம் பார்க்குறது. இப்போ இவங்க இங்கே இருக்காங்கன்னா வெளிநாட்டில் கூட ஒரு கொஞ்ச நாள் எழுதிருப்பாங்க, அது சம்மந்தப்பட்ட ஒரு நிலம் புலம் வீடு சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது உண்டு. அதுவும் அந்நிய செலவாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வெளிநாடுடைய பணம் அப்படின்றது இவங்க கையில் புழங்குறதுக்கான கொடுப்பனையும் இருக்குது. நிறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதுதான் இவங்களுக்குலாம் வந்து அந்த ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ட்ராவல் போயிட்டு தான் நல்லா இருப்பேன் அப்படின்வாங்க. ஸோ சந்திரன் ராகு இருக்கவங்களுக்கு அந்த ட்ராவல் அதுதான் ப்ளஸ், அதுதான் மைனஸ். ரொம்ப லாங் ஜேர்னி போகிறது ரொம்ப பிடிக்கும், பட் அந்த லாங் ஜேர்னி ரொம்ப வேகமாக போனால் என்ன ஆகும், பஞ்சாயத்து அனுபவிக்கிறது இவங்க தான். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சந்திரன் ராகு இருக்கவங்களுக்கு நிறைவு அப்படிங்கிறது வீடு சம்மந்தப்பட்ட தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், 4 பேர் பார்க்குற மாதிரி நல்லபடியாக வாழணும், ரொம்ப தனிமையில் இருந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும். இன்ன வரைக்கும் நான் என்னால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்காங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, ஒரு அந்த இடத்த வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. பட் எனக்கு வந்து நான் சிரிக்கிற மாதிரி இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், பட் என்னோடய மனம் வந்து ஏதோ சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. தூக்கம் இல்லாமல் நிறைய அவஸ்தைப்படுவாங்க. இந்த ஐடியில் வேலை பார்க்குற முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் ராகு இருக்கும். அதே மாதிரி மீடியா ரிலேட்டடில் இருக்கவங்களுக்குமே இந்த சந்திரன் ராகு. அதெல்லாம் நல்லா இருந்தால் தான் உங்களால் போய்ட்டு இந்த கேமராவெலாம் எடுக்க முடியும், ஒரு பேசுகிறதுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆக்டிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே சந்திரன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஒளி சம்மந்தப்பட்ட விஷயங்களோட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே சந்திரன். இப்போ சந்திரன் ராகு இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாமே ஒன்று செயின் லிங்க் தான். நீங்கள் தவறான சிந்தனைக்குள்ளே நிறைய போகிறது, நிறைய குழப்பத்துக்கு ஆளாகிறது, மனநோய்க்கு ஆளாகிறது, அது மாதிரி யூரினரி பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மா கூட வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட கால இடைவெளியில் எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியத்துவம், எங்கள் அம்மா தான் எனக்கு முதற்பெரிய எதிரி அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நிலைகளாக வரும். ஸோ அந்த காலகட்டத்தை புரிஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சந்திரன் ராகு இருக்கவங்களுக்கு இல்வாழ்க்கைன்னு ஆரம்பிக்கும் போது ஒன்று அம்மானால இல்லைன்னா மாமியார்னால குடும்பம் வந்து பிரிவினைக்கெல்லாம் போகும். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் ராகு தான். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ராகு என்ன பண்ணும், ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு கனெக்டிவிட்டி இருக்குது, என்ன பண்ணும். பொதுவாக சூரியன் அப்படின்னா நமக்கு வந்து அப்பா தலைமை, அதாவது சூரியன் ஒரு ஆள் தாங்க, அவருக்கு வேற யாருமே கிடையாது இல்லையா. சிம்மத்தில் சிங்கமாக தனித்துவமாக இருக்காது யார் அப்படின்னா சிங்களாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சூரியன் அதுக்கு தான் அதிபதியாக இருக்கார். ஸோ சூரியனாலே நம்ம வீட்டில் வந்து தலைவர் யாரும் சொல்லுவோம், அப்பாவை தாண்டி வேறு யாரும் சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்போ அப்பான்ற அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆள் வந்து எப்படி இருப்பார், ரொம்ப கம்பீரமாக இருப்பார். ஆள் பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி டெரராக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அப்பா சூரியன் ராகுவோட இருந்துச்சுன்னா அப்பா டெரராக தான் தெரிவார், யாருக்குமே வந்து அப்பா நல்லவராக தெரிய மாட்டார். பொதுவாக வந்துட்டு இந்த சூரியன் ராகு இருக்கவங்களுக்கு வந்து எங்கேயும் போனாலும் ஒரு கௌரவம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கான கௌரவம், எனக்கான சுயமரியாதை, ஒரு வார்த்தை, அதாவது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எங்கே போகிறோமோ நமக்கான மரியாதை வேணும், கௌரவம் வேணும். அதை இழக்கிறதுக்கு நான் தயாராக இருக்க மாட்டேன்னு. இந்த வீம்பு பிடிச்சது உனக்கு இவ்வளோ இருக்கவே கூட நம்ம திட்டுவோம் இல்லையா, அதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சூரியன் ராகு இருக்கவங்களுக்கு அந்த வீம்பு பிடிச்சாலும் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு இருக்கா, எனக்கு ஒரே ஒரு கனவு தாங்க, ரொம்பலாம் ஆசை இல்லைங்க, எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கணும், கவர்மெண்ட்டை சம்பளத்தை வாங்கிட்டேன்னா எனக்கு போதுங்க. நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டு போல இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு.
இதெல்லாம் இல்லைங்க. ஒன்றும் கவர்மெண்ட் வேலை இல்லையா, சொந்தமாக தொழில் பண்ணணும், நம்ம யார்கிட்டையுமே கை நீட்டலாம் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த சூரியன் ராகு இருக்கவங்களுக்கு இருக்கும். ஒன்று செஞ்சால் அதுக்காக போராடுறது, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, பட் அதுக்காக நம்ம மெனக்கிடுறோம், போராடுறோம். 2 வாட்டி நான் எக்ஸாம் எழுதினேங்க, 3 வாட்டி எக்ஸாம் எழுதியிருக்கேன், இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஆனால் இன்னொரு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்குது. 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, இந்த மாதிரி போராடுறாங்களே ஒரு விஷயத்தை அகைன் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை எடுக்கிறதுக்காக போராடுறதுலாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் ராகு. எப்பவுமே கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒன்று அப்பா பேரை சொல்லி பையனை தெரியுமா, பையன் பேரை சொல்லி அப்பா தெரியுமான்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த அப்பா பேரை சொல்லி எனக்கு வாழ்றதை பிடிக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடிய பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, இதெல்லாம் யாருன்னா சூரியன் ராகு. எங்கள் அப்பா தாங்க இந்த ஏரியாவில் கெத்தாக இருக்காரு, அவர் பேரை வச்சுட்டு என்னங்க பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. பட் என்னை வந்து என்னோட வாழ்க்கை நான் வாழ முடியல. சில பேர் புலம்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது சூரியன் ராகு. ஸோ சூரியன் ராகு இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஓரியன்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடை தாமதம், எல்லாத்துக்கும் ஒரு தடை இருக்கும், சில அனுபவங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிருவாங்க அப்படின்ற நிலை உண்டு. கவர்மெண்ட் போஸ்டிங் மட்டும் இல்லாமல் சொந்த தொழிலாக இருக்கட்டும், அதாவது சுய கௌரவம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது, இது எல்லாமே ஓகே தான். தகப்பன் வழி மூதாதைகள் நிறைய பேர் தாத்தா செஞ்ச தொழிலெல்லாம் செய்கிறதுலாம் யார் அப்படின்னா இந்த சூரியன் ராகு இருக்கவங்களுக்கு செய்வாங்க. ஏன்னா நம்ம பாட்டன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்பா வழி மூதாதையர்கள் எல்லாமே ராகுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சூரியன் ராகு அப்போ அவங்களுடைய முன்னோர்களுடைய விஷயங்கள் எல்லாமே இவங்களோட லைஃப்பில் தொடர்படும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான், சி வந்து பையன் வச்சுப்போம், பின்றது அப்பா, ஏன்றது தாத்தா. அப்போ அந்த ஏக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பையன் சிக்கு வந்து எல்லாமே நடக்கும். நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அந்த குடும்ப வழியில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளாக இருக்கட்டும், சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பையனுக்கு நடக்கும். அவங்க தாத்தா வந்து வேலைக்கே போகாமல் உட்காந்துருந்தாரா, இந்த பையனும் வேலைக்கே போக மாட்டான். ஆனால் அவனுக்கு எப்படின்னா ஒரு சுயமாக வேறு மாதிரி சம்பாதிப்பான். அவர் வந்து எல்லாத்தையும் மிரட்டிகிட்டே சம்பாரிச்சிருப்பாரு. இந்த பையன் என்ன பண்ணுவான்னா இந்த ஏரியாவில் இப்போ ஒரு ஒரு எப்படின்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு கெத்தாக சம்பாதிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். இதே அந்த குடும்பத்தில் 2 திருமணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையனுக்கும் அந்த 2 திருமணத்தை கொடுத்துரும். ஸோ அந்த குடும்ப உறவுகள், அதாவது மூதாதையினுடைய கர்மா வினைகள் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சூரியன் ராகு இருக்கவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பல்லு கடிக்கிறது, கோவம் வர்றது, ரொம்ப வந்து எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுட்டு தான் பேசவே செய்கிறது, இதெல்லாம் யாருன்னா அந்த முன்கோபம், தன்னுடைய கௌரவத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதெல்லாம் யாருன்னா அந்த சூரியன் ராகு இருக்கவங்க தான். ஸோ இந்த சூரியன் ராகு இருக்கவங்க வந்து கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டு அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அப்பா தான் பிரச்சனையாக இருப்பாங்க, அப்பா மாமனார், அவங்களால தான் என் குடும்பமே போச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னா சூரியன் ராகு. ஒருத்தர் ஜாதக சூரியன் ராகு இருக்கா, எங்கள் அப்பா வந்து ஒத்துக்கலைங்க, என்னோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை, அவர் இல்லாமல் தான் நான் கல்யாணமே பண்ணேன், இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சூரியன் ராகு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்து பிரிவினை வருதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சூரியன் ராகுக்கு இருக்கும். பெருசாக வந்து அந்த இணக்கமான உறவு என்கிட்ட இருக்குங்க. எங்கள் அப்பாவோட பாசம் ஒரு நாள் கூட, இந்த M10 மகன் படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் கூட என் கூட உட்காந்து பேசினதில்லை. எனக்கு எப்படிலாம் நான் இருக்குன்னு நினச்சோம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரு. சில பேருக்கு அந்த உண்டு. இல்லை சில பேர் என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டாக. இன்னொரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரகாஷ்ராஜ் வந்து ஜெயன்மவி கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. பையன் எனக்கு என்ன வேணுன்றதை ஃபுல்லாகவே அப்பா செய்கிறேன்ற பேரில் அந்த பையனுக்கு பிடிக்காதான் செஞ்சுட்டு இருப்பாருங்க பார்த்தீங்களா. ஜெனலியா கூட உங்கள் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க அந்த படத்தில், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ சூரியன் ராகு கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ சனி ராகு இருக்குது. சனினா யார்? ஃபஸ்ட்டு சனின்றது வந்து நமக்கான தொழில் ஜீவனக்காரகன்னு சொல்லக்கூடிய விஷயம். சனின்றது கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ மகர ராசிக்கும் உங்களுக்கு கும்பராசிக்கும் அதிபதியாக வர்றது. ஸோ 10-11க்கு அதிபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னா சனி. சனி ராகுவோட தொடர்பு போய் என்ன பண்ணும்? சனின்றது நமக்கான தொழில் விஷயம்னு நம்ம சொல்கிறோம். எங்க போராடிட்டே இருக்கேங்க, நான் அவ்வளோ டேலண்டான ஆள், எனக்கு தெரியாத வேலையே கிடையாது, எல்லாமே பண்ணுறேன், பட் ஆனால் அதுக்கான சோர்ஸ் இருக்குது, கிடைக்கவே மாட்டேங்குது, தேடிட்டே இருக்கேன்ற ஒரு விஷயம். ஸோ நிறைய இந்த மாதிரி சனி ராகு இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் குடும்பத்தை விட்டு வெளியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஊரை விட்டு வெளியில் போனால் தான் அவங்களுக்கு லைஃபே நல்லாயிருக்கும். சொந்த ஊரில் வந்து கம்ஃபர்டெல்லாம் இருந்தாங்கன்னா வேலையே நல்லா இருக்காது. ராகுன்றது ஒரு தொடர்பை வந்து கட் பண்ணும், அதுக்கப்புறம் வளர்ச்சி கொடுக்கும். ரொம்ப வந்துட்டு அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க இல்லையா, வேலை அப்படின்னப்போ எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். வேறு சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் நம்மளுடைய. சில பேருக்கு வந்து நோங்குனாப்பில் சம்பாதிப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ சனி ராகு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக் மேலே ஒரு பயங்கர ஒரு பற்று இருந்துகிட்டே இருக்கும். என்னுடைய குடும்பம், என்னோட மூதாதையர், என்னுடைய குலம் கோத்திரம் அப்படின்ற மாதிரி நிறைய அக்கறை எடுத்துக்கிறது யார் அப்படின்னா அந்த சனி இருக்கவங்களுக்கு ஆகும். சனி ராகு. இந்த பையன் வெளிநாட்டில் போய் உட்காந்துருப்பான், வேலைக்கு சனி ராகு தொடர்பட்டாலே வெளிநாடு வேலை வந்துடும். அப்போ வெளிநாட்டில் வேலை உட்காந்துட்டு இருக்க பையனுக்கு என்ன ஆசை இருக்கும்? ஐயோ எங்கள் ஊரில் இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு கும்பிடுவாங்க, இதுக்கு என்னோட உறவுகள்லாம் வருவாங்க. அப்போ அந்த ஃபீலை கொடுத்துட்ருக்கும். எமோஷனலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி
எனக்கு இந்த இடத்த விட்டு நான் விட்டுறக்கூடாது, போயிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஆசை கொடுக்கும். அந்த பையனுக்கு வெளிநாடு தான் வேலையாகவே, அங்கேயே செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சு போகும். பட் ஆனால் சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக வந்து போகணும், இங்கேயே வந்து செட்டில் ஆகணுன்ற அளவுக்கு எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இந்த சனி ராகு இருக்கவங்களுக்கு திடீர்னு வேலையெல்லாம் போகும், அடிக்கடி வேலை மாற்றம், இடமாற்றம், அலைச்சல், பயணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ராகு வரும்போது என்ன கட் பண்ணும், அந்த இடத்த கட் பண்ணிவிடும், அடுத்ததான் ஒரு முயற்சி எடுப்பாங்க. புது புது விஷயங்கள், தொழிலில் நுணுக்கங்களை கற்றுக்கிறது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருந்தோம்னா நம்ம எப்பயுமே வந்து அடுத்த கட்டமாக நகரணும்னு நினைக்கவே மாட்டோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி போகிறதுக்கான நிலை எங்கே வரும்? அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு புதிய தேடல், புதிய ஆர்வம்லாம் வரும். ஸோ தொழிலில் உங்களுடைய தொழில் ரீதியாக 1க்கு 2 வேலை பார்த்தீங்களா, வெளிநாடு வெளியூர் போனீங்களா, குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் இப்படிலாம் அந்த வேலைலாம் பண்ணீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறது எது அப்படின்னா அந்த சனி ராகு. ஸோ சனி ராகு தொடர்பு படுறவங்களுக்கு வெளிநாடுடைய தொடர்பு அப்படிங்கிறது வந்துடும். குடும்பத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு கண்டிப்பாக வெளியில் கொண்டு தள்ளிடும். அப்போ தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். வேற்றுமொழி, வேறு இனத்தை சேர்ந்தவங்களோட வந்துட்டு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ சனி ராகு இருக்கவங்களுக்கு பொதுவாக வந்து இந்த வலிப்பு வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த குடும்பத்தில் ஜெனட்டிக் என்ன நோய் இருக்கோ அது அப்படியே வரும். ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ரத்தம், சதை, பிண்டம் நம்ம ஒரு பூர்வீகத்திலேருந்து வந்தது தான். ஸோ அந்த பூர்வீகம் ரிலேட்டடான அத்தனை விஷயங்களும் இவங்களோட லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக இவங்களோட தடைகளை சந்திப்பாங்க. ஸோ தடைகள் அப்படின்றது உங்களுடைய வளர்ச்சிக்கான தடைகள். அதை பார்த்து ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டாம். ஒரு எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக தொழிலில் கூட செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த பிரம்மாண்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அடி விழுந்தால் தான் அடுத்து மேலே ஏறுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பாம்பு எப்படி தலையை தூக்கி கீழே போட்டு திருப்பி தலையை தூக்குதோ அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க ராகு. எப்போ போனாலும் நிறைய அனுபவங்களை கொடுக்கும். நல்லவங்க கெட்டவங்க இந்த வச்சுக்கோன்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இதோட வேல்யூபிள் உனக்கு புரிஞ்சுதா, சாப்பாடு எவ்வளோ சாப்பிடுவேன், ஒரு 2 சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்த ஒரு தட்டில் வச்சா சாப்பிடலாம், நிறைவு, பசியோடு இருக்கீங்க. ஒரு 2 சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு ஃபுல்லாக சாப்பிடுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அது மூஞ்சி அடித்த மாதிரி ஆகும் இல்லையா? இதெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னா ராகு. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம ராகு ஒவ்வொரு கிரகங்களோட சேர்ந்துருக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் செய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு இன்ன வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ அடுத்த இன்னொரு பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.